Rasakusera. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம டார்க் படம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் ஒரு ஹாரர் த்ரில்லர் படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பேர் பார்த்தீங்கன்னா விக்னேஷ். அவர் சென்னைக்கு ஒரு சில வேலைகளுக்காக வராரு. அவருக்கு கொஞ்ச நாள் தங்குற மாதிரி ஒரு வீடு ஒன்று தேவைப்படுது. அதுக்காக பாக்கியராஜ் வீட்டுக்கு போறாரு. அங்கே ஒரு ஆட்டோக்காரர் தான் அவரை கூட்டிட்டு போறாரு. போன இடத்துல அவர் ஒரு சில உண்மைகளையும் சொல்றாரு. இந்த மாதிரி அப்படின்ட்டு. நம்மால எனக்கு இவ்வளோ கம்மியான ரெண்ட்டுக்கு நீங்க வீடு தரீங்க, நான் எந்த கஷ்டத்தை வேணா பொறுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்மாலு அவங்க வீட்டு மாடி போர்ஷனுக்கும் போறாரு. ஆனா போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க அவருக்கு பல பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. டிவி தானா ஓடுது, ஒரு சில பொருட்கள் விழுந்து உடையுது. என்னடா இது அப்படின்ட்டு பார்க்கும்போது அவருக்கு தொடர்ந்து டெய்லி ஒரு குறிப்பிட்ட டைம் ஆச்சுன்னா இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. இதுல நம்மாலு பயங்கர டிப்ரெஷனுக்கு போயிடுறாரு. தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறாப்ல. பேரலா பாத்தீங்கன்னா நட்டி இந்த வீட்டுல என்னதான் நடக்குது இன்வெஸ்டிகேட்டும் பண்ணிட்டு தான் இருக்காப்ல. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ இன்னும் பயங்கரமா பாதிக்கப்படுறாரு. அந்த வீட பாக்கியராஜ் வேற விற்கணும் அப்படின்ட்டு சொன்னதுனால இந்த பையன் இருந்தா மட்டும் தான் விற்க முடியும் அப்படின்றதுக்காக நம்மால் இன்னும் பொறுத்துக்கிட்டு இருக்காப்ல. அதையும் தாண்டி நடக்கிற சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியில் அந்த வீட்டில் இருக்க பேக் ஸ்டோரி தான் என்ன அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பார்ப்போம். பாசிட்டிவ், இந்த படம் ஒரு சைக்கலாஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் படம். இந்த படத்தில் இவங்க சைக்கலாஜிக்கலாக காமிச்சிருக்காங்களா இல்லை ஹாரராக காமிச்சிருக்காங்களா அப்படின்றது தான் நம்ம கடைசி வரைக்கும் இவங்க காமிச்சிருக்க விஷயம். நம்ம ஹீரோக்கு அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள்லாம் உண்மையாலே நடக்குதா இல்லை இவராக கற்பனை பண்ணிக்கிறாரா அப்படின்ற மாதிரி போகுது படம். அது கடைசி வரைக்குமே நமக்கு சொல்லப்படாத பதிலாக இருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். சரி, ஹாரர் படம்னா நமக்கு தேவையானது ஜம்ப்ஸ்கேர்ஸ், அது இருக்கானா கண்டிப்பாக இருக்கு. அதே மாதிரி மியூசிக்கை போட்டு பல இடங்களில் நமக்கு ஒரு சின்ன டென்ஷனை பில்ட் தான் செய்றாங்க. அந்த ஹாரர் மூவ்மெண்ட்ஸ்லாம் அங்கங்க நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நட்டி பண்ற இன்வெஸ்டிகேஷன் போர்ஷனும் ஒரு லேயர்ல போகுது. ஆனா அதுவுமே பெருசா சுவாரஸ்யமா எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கலையும் பார்த்தீங்கன்னா படம் சவுண்டா தான் இருந்தது. சினிமோட்டோகிராஃபி நல்லாவே பண்ணியிருந்தாங்க. பட் கொஞ்சம் லோ பட்ஜெட்ல எடுத்திருக்காங்க அப்படின்றது பல போர்ஷன்ல தெரியதான் செய்யுது. மியூசிக்கும் நல்லாவே பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங் போர்ஷன்ஸ் ரொம்ப நீட்டாவே ஆரம்பிச்சிருந்தாங்க. இருந்தாலும் சென்டர் போர்ஷன்ஸ்லாம் பயங்கரமா லேக் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. படம் அது இஷ்டத்துக்கு மாத்தி நம்மளால பயமுறுத்தியே வச்சிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி கிளைமேக்ஸுமே பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. இவங்க என்னதான் சொல்லி முடிக்கிறாங்க அப்படின்றது நமக்கு புரியுற மாதிரியே இல்ல. மொத்தத்துல என்கிட்ட கேட்டீங்கன்னா ஹாரர் படம் பார்க்கணும், சைக்கலாஜிக்கல் ஹாரர் படம் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 5 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.